இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸ் பொரியல். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும். இப்படி செய்யும்போது பீன்ஸ் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது சாம்பாருக்கு ரொம்பவே ஆப்டான சைடிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை காம்பை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். 4 காஞ்ச மிளகா கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து. கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூடவே ஒரு பாதி வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அப்போனா தான் இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட பீன்ஸை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரையாக்கி பீன்ஸை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் இருக்கிற எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு சேரணும். இது கூட இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். லைட்டாக தெளித்து தான் விடுறேன். அதிகமாக ஊற்றிடாதீங்க. அதிகமாக ஊற்றுனா பீன்ஸ் ரொம்ப வெந்துடும், நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஒரு 1/4 டம்ளருக்கும் ரொம்பவே குறைவாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி. சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இடையில நல்லா திறந்து கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் பொடியாக தான் அரைச்சி எடுக்கணும். இப்போது 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். இடையில கிண்டி விட மறந்துடாதீங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்கும்போது சேர்க்காதீங்க. லாஸ்ட்டாக தான் இந்த பொடியை சேர்க்கணும். தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இன்கேஸ் தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை 1 நிமிஷம் அளவு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. நம்மளுக்கு நல்லா பைண்ட் ஆகணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.